Good morning. I am Dr. M. Kumaresan. Welcome to lecture. In this lecture, discuss about IR spectroscopy. Presented by Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry. Discuss about basic concept of IR spectra. இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறதுல பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது 10^12 to 10^14 ஹெர்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிறதா என்னதுன்னா ஐஆர் ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது 1 மைக்ரோமீட்டர் to 100 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் எனர்ஜி ஃபார் ஐஆர் ஸ்பெக்ட்ரா தட் இஸ் 10^4 ஜூல் பார் மோல் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது 10^4 ஜூல் பார் மோல் அப்படிங்கிறத சொல்கிறோம். Then first discuss about the range of IR radiations அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த IR radiations அப்படின்னு சொல்லும்போது 4000 to 400 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்கிறோம். The next, when a substance is exposed to IR radiations, the various bonds in a molecule stretching and bending with respect to one another. இப்போ மாலிகுல்ஸ் வந்து ஐஆர் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும்போது கெட் வைப்ரேட்டட். இந்த வைப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது மாலிகுல்ஸில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பெண்டிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்கிறோம். தட் இஸ் என்னதுன்னா ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்கிறோம். The absorption of radiation between 4000 to 1500 centimeter inverse causes the bond to stretch, most characteristic of different functional group. அப்போ இதில் இந்த 4000 to 1500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மோட் ஆஃப் வைப்ரேஷனை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிற சொல்கிறோம். அப்போ 4000 to 1500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இந்த ரேஞ்சை வந்து மாலிகுல்ஸோட ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங், வாட் இஸ் ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படி ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். ஒன்று சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கும், இன்னொன்று வந்து என்னன்னா அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கும். தென் சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா தென் 2 பாண்டுமே என்னதுன்னா தென் ஈக்குவலாக என்ன செய்யும், ஸ்ட்ரெச் ஆகி கம்ப்ரஸ் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகி கம்ப்ரஸ் ஆகும். தட் இஸ் என்னதுன்னா சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு 2 ஆட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டு லென்த்து தென் அடுத்த ஒரு இப்போ ட்ரையட்டாமிக் லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிகுல்னா ஒரு பாண்டு வந்து என்ன செய்யும்னா கம்ப்ரஸ் ஆகும், ஒரு பாண்டு வந்து என்ன செய்யும்னா ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் மோட் அப்படின்னு சொல்லும்போது 2 பாண்டும் என்னது ஈக்குவலாக ஸ்ட்ரெச் ஆகி கம்ப்ரஸ் ஆகும். அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாண்டு கம்ப்ரஸ் ஆகும், ஒரு பாண்டு வந்து என்ன செய்யும் எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். Then next point, the absorption of radiations below 1500 centimeter inverse causes bending of bonds. அப்போ முதல் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கூறிய ஐஆர் ஸ்பெக்ட்ரா ரேஞ்சை சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிலோ 1500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னா எதுக்குரிய மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெண்டிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். மாலிகுல்ஸோட பாண்டு வந்து என்னது பெண்டிங் ஆகிற அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வந்து எவ்வளோ இருக்கும்னா பிலோ 1500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். தென் இப்போ இந்த மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறோம். தென் அப்ராக்சிமேட்லி யூஸிங் ஃபார் கூக்ஸ் லா அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கூக்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன டெரிவேஷன் வரும் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு -kx அப்படிங்கிறது வரும். தென் கே அப்படின்னு சொல்லும்போது ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ், எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட். தென் அதில் வந்து என்னென்னா இந்த ஸ்காடிங்கர் வேவ் இதெல்லாம் ஸ்காடிங்கர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஈஸ் ஈக்குவல் டு 1/2
இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த ஆர் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது ஈக்லிபிரியம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸோட அந்த பாண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ கூக்ஸ்லா அப்படின்னு சொல்லும்போது V இஸ் ஈக்குவல் டு 1/2πc ரூட் F5 மியூ அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ வி அப்படின்னு சொல்லும்போது அந்த வி ஆர் மியூ அப்படின்னு சொல்லும்போது தென் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். சி அப்படின்னு சொல்லும்போது இதில் அந்த ஃபார்முலாவில் ஸ்பீட் ஆஃப் லைட் ஆர் வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும்போது சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ரேஞ்ச் அந்த சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் எஃப் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். எதோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது பாண்டோட ஸ்ட்ரென்த்தோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகும். மியூ அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா ரெடியூஸ்டு மாஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரெடியூஸ்டு மாஸ் அப்படின்னு சொல்லும்போது மியூ இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு m2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2 அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். x1 x2 அந்த படத்தில் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. x1 m1 ஈக்குவல் டு m2 x2 அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐஆர் ரேஞ்ச். தென் இந்த நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரா அதோட ரேஞ்சை வச்சு நம்ம ஐஆரை வந்து என்னன்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஒன் நியர் ஐஆர், த செகண்ட் ஒன் மிடில் ஐஆர், த தேர்ட் ஒன் ஃபார் ஐஆர் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த நியர் ஐஆர் அப்படின்னு சொல்லும்போது அதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 14,000 to 4,000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம் நியர் ஐஆரில். மிடில் ஐஆரோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 to 400 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அந்த ரேஞ்சை பார்க்குறோம். தென் ஃபார் ஐஆர் அப்படின்னு சொல்லும்போது 400 to 10 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். தட் இஸ் என்னன்னா இந்த மாலிகுல்ஸோட இது ஐஆர் ஸ்பெக்ட்ராவோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வச்சு அதை என்ன செய்வோம் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது தென் மிடில் ஐஆர் அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் த ரீஜியன் ஆன் ரொட்டேட் அண்ட் வைப்ரேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும்போதே தென் வித் அடிஷ்னலாக லார்ஜ் நம்பர் ஆஃப் ரொட்டேஷனல் எனர்ஜி அந்த மாலிகுல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மிடில் ஐஆரில் எக்ஸ்பிளைன் பண்ணும். Okay, then next discuss about graphical representation of IR spectra. Then IR spectra graphical representation அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கெல்லாம் கிராஃப் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா வேவ் நம்பரை வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ்லையும் தென் பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படிங்கிறதுலையும் நம்ம என்ன செய்கிறோம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் ஐஆர் ஸ்பெக்ட்ராவை. இதில் ஏ ஈக்குவல் டு லாக் 10 1/t அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஏ அப்படின்னு சொல்லும்போது அப்சார்ப்ஷன், டி அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். Then next discuss about vibrational frequency or wave number depends upon bond strength, reduced mass. அப்போ அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை சொல்கிறோம்னா அந்த வைப்ரேஷனல் மாலிகுல்ஸோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா பாண்டோட ஸ்ட்ரென்த்து, ரெடியூஸ்டு மாஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் வித்தின் மாலிகுல்ஸ். அப்போ இந்த மூணை பொறுத்து தான் மாலிகுல்ஸோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் வைப்ரேஷனல் எனர்ஜி. மாலிகுல்ஸோட வைப்ரேஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இவி ஈக்குவல் டு வி ப்ளஸ் 1/2 ஹச் மியூ அப்படிங்கிற பார்க்குறோம். தென் மாலிகுல்ஸ் வந்து அதோட வைப்ரேஷனல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது வி ப்ளஸ் 1/2 ஹச் மியூ. இதில் வியோட வேல்யூ 0வாக இருக்கும்போது தென் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறோம். 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வி ஈக்குவல் டு 0வாக இருந்தாலுமே மாலிகுல்ஸ் வந்து கேன் நெவர் நாட் ரெஸ்ட். அதாவது என்னன்னா அந்த ரெஸ்ட் மொமெண்ட்டுக்கே மாலிகுல்ஸ் வந்து போகாது, ஏன்னா அது வைப்ரேஷன் மோஷன்லேயே இருக்கும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணுறோம். அந்த இவி ஈக்குவல் டு 1/2 ஹச் மியூ 0 பாயிண்ட் இ அப்படிங்கிறதுல. தென் இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவில் தென் செலெக்ஷன் ரூல் அப்படிங்கிறத பார்க்குறோம். வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவில் செலெக்ஷன் ரூல் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் செலெக்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லும்போது பேஸ்ட் ஆன் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தென் டெல்டா வி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இதில் டெல்டா வி அப்படின்னு சொல்லும்போது தென் சேஞ்ச் இன் வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறத இதில் டெல்டா வி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம்.
then dipole moment of the molecule change during vibration. அப்போ வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராவில் ஐஆரில் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா மாலிகூல்ஸில் வந்து பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கணும். பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட் இருந்தால் அந்த டைபோல் மொமெண்ட் வந்து என்ன செய்யணும், தென் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் பெண்டிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் நடக்கும்போது தென் டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகணும். அப்படி டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் ஆனால் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரா வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ரா ஆக்டிவ்னா ராமன் வந்து இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 2 டைப் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல் இருக்கும். ஒன்று ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் பார் H2, N2, O2, Cl2 அண்ட் I2 எக்ஸெட்ரா. இந்த டைப் ஆஃப் ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் எல்லாமே ஐஆர் இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த சார்ஜ் செப்பரேஷன் சென்டர் இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். இந்த டைப் ஆஃப் மாலிகூல்ஸ் பூராமே எந்த பாயிண்ட் குரூப் ரேஞ்சில் வரும்னா டி இன்ஃபினிட்டி ஹெச் பாயிண்ட் குரூப்பில் வரும். அப்போ ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐஆர் இன்ஆக்டிவ் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ஹெட்ரோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ ஹெட்ரோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன், NO, CN, HCl எக்ஸெட்ரா. இப்போ இந்த ஹெட்ரோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் எல்லாமே ஐஆர் ஆக்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் ஐஆர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த CO, NO, CN, HCl இது பூராமே என்னென்னா சார்ஜ் செப்பரேஷன் சென்டர் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன செய்யும், டைபோல் மொமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். தென் டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த மாலிகூல்ஸ் வந்து ஐஆர் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது 3n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் 3 அப்படின்னு சொல்லும்போது தென் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாலிகூல்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் அப்ளை பண்ணான்னு அதை அப்சர்வ் பண்ணும்போது தென் அந்த மாலிகூல்ஸில் என்னென்ன எனர்ஜிலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி. அப்போ இந்த 3 தான் நம்ம என்ன சொல்கிறோம் 3 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறோம். இதில் n அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் தி மாலிகூல்ஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். இதில் லீனியர் அப்படின்னு சொல்லும்போது 3n - 5 எது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். லீனியர் மாலிகுலாக இருந்தால் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா எப்படி என்னதுன்னா லீனியர் 3n - 5. இதே இதை வந்து மாலிகுல்ஸ் வந்து நான் லீனியராக இருக்கும்போது அதோட ஃபார்முலா 3n - 6. இப்போ லீனியர் அப்படின்னு சொல்லும்போது 3n 5ன்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி அண்டு 2 ரொட்டேஷனல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3n - 6 அப்படின்னு சொல்லும்போது 3 டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜியும் ப்ளஸ் 3 ரொட்டேஷனல் எனர்ஜியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் n அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம், எத்தனை ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். தென் அந்த மாலிகூல்ஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்குறோம். தென் மோட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மோனோ அட்டாமிக் அப்படின்னு பார்க்குறோம். மோனோ அட்டாமிக் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் ஃபார் நியான். தென் n நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 1. தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னது 3. தென் மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 3 டிரான்ஸ்லேஷனல் வைப்ரேஷன் மட்டும் தான் இருக்கும். தென் 0 ரொட்டேஷனல், 0 வைப்ரேஷனல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் செகண்ட் டயட்டாமிக் மாலிகூல்ஸ், லீனியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தென் எக்ஸாம்பிள் ஃபார் HCl நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் 2. த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. தென் 6 அப்படின்னு சொல்லும்போது 3 டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் 2 ரொட்டேஷனல் ப்ளஸ் 1 வைப்ரேஷனல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதில் லீனியர் டயட்டாமிக் மாலிகூல் HCl. தென் நெக்ஸ்ட்டு லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் 3. தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது 9. தென் 9 அப்படின்னு சொல்லும்போது தென் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் வந்து 3 டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி ப்ளஸ் 2 ரொட்டேஷனல் எனர்ஜி ப்ளஸ் 4 வைப்ரேஷனல் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் ஃபைனல் நான் லீனியர் மாலிகூல் ட்ரைஅட்டாமிக் நான் லீனியர் மாலிகூல். எக்ஸாம்பிள் ஃபார் வாட்டர் H2O. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 3 இருக்கும். தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9. என்னென்ன மோட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, 3 ரொட்டேஷனல் எனர்ஜி, 3 வைப்ரேஷனல் மோட் ஆஃப் எனர்ஜி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் இது வந்து என்னென்னா 3n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத சொல்கிறோம்.
தென் இதில் நம்ம இந்த ஐஆர் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா, ஐஆர் ஸ்பெக்ட்ரா ஆர் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது இதில் 2 ரீஜியன்ஸ் வந்து என்ன செய்கிறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரம் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 ரீஜியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியன், செகண்ட் வந்து என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியன் அப்படின்னு சொல்லும்போது 4000 to 1500 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். இதில் 1450 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருப்போம். ஆனால் நமக்கு புக்கில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா 1500 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்க பார்க்குறோம். அப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியன் அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 4000 to 1500 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் இந்த ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாலிகூல்ஸோட ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். தென் டயட்டாமிக் மாலிகூல்ஸோட ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். எக்ஸாம்பிள் ஃபார் C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் N, C டபுள் பாண்ட் C, C சிங்கிள் பாண்ட் H, O சிங்கிள் பாண்ட் H அண்டு N சிங்கிள் பாண்ட் H. இது பூராமே எந்த ரீஜியனில் வரும்னா ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியனாக இருக்கக்கூடிய 4000 to 1450 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ரேஞ்சில் வரும். தென் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸ். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லும்போது அதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 1500 to 600 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இந்த ரேஞ்சை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். In these regions are generally associated with complex வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் தி மாலிகுல். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸில் பெண்டிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் வந்து நடக்குது. தென் பெண்டிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் நடக்குது. அப்போ இந்த டைப் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நடக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வைப்ரேஷனல், அதாவது வைப்ரேஷனல் ப்ளஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது தென் அந்த மாலிகுல்ஸில் நடக்கக்கூடிய பெண்டிங் வைப்ரேஷன் மோடு, அந்த பெண்டிங் வைப்ரேஷன் மோடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியனில் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். தனி எக்ஸாம்பிள் பார் C சிங்கிள் பாண்ட் C, C சிங்கிள் பாண்ட் O அண்டு C சிங்கிள் பாண்ட் N ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன்ஸ். தென் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதலே சொல்லியிருந்தோம். தென் 1500 பிலோ 1500 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அப்போ இந்த டைப் ஆஃப் ரீஜியன்ஸ் பூராமே மாலிகுல்ஸோட பெண்டிங் வைப்ரேஷன்ஸ். அப்படி பெண்டிங் வைப்ரேஷன் சொல்லும்போது தென் மாலிகுல்ஸில் வந்து என்னது ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 காம்பவுண்டுக்கு சேம் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும்போது அதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்ன செய்யணும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியனில் பார்க்குறோம். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது சப் டிவைடட் இன்ட்டு த்ரீ டைப்பாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இதை டிவைட் பண்ணியிருப்பாங்க அதோட ரேஞ்சை வச்சு. தென் ஃபஸ்ட்டு வந்து 1450 to 1350 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜனில் ஃபஸ்ட்டு ரீஜன் வந்து என்னன்னா 1450 to 1350 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இதில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா இந்த எக்ஸாம்பிள் பார் ட்ரெஸ்ஸரி ஃபீட்டைல் குரூப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது 1380 கிடைக்கும். தென் அடுத்து வந்து வெரி என்னது லோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது 1365 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கிடைக்கும். அதே மாதிரிக்கே நைட்ரோ காம்பவுண்டுக்கும் அப்படித்தான். தென் என்னது ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் வந்து 1350 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ரேஞ்சில் அப்பியர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன்ஸ். தென் செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது 1350 to 1000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். இப்போ இந்த டைப் ஆஃப் ரீஜனில் வந்து எந்தெந்த காம்பவுண்ட்லாம் ப்ரெசென்ட் ஆகும்னா ஆல்கஹால், எஸ்டர்ஸ், கார்பாலிக் ஆசிட், அன்ஹைட்ரைட்ஸ், இந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பூராமே இந்த ரீஜியன்ஸில் வந்து என்ன செய்யும் ப்ரெசென்ட் ஆகும். இதில் 1350 to 1000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறதுல. இதில் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் பேண்ட் கிடைக்கிது. ஒன்று வந்து என்னென்னா 1350லையும், இன்னொன்று வந்து என்னன்னா 1000-60 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்லையும் கிடைக்கிது. இன்னொன்று வந்து நியராக வந்து என்னது 1050 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கிடைக்கிது. தென் நெக்ஸ்ட்டு பீனால் அப்படின்னு பார்க்கும்போது நியர் 1200 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ரேஞ்சில் கிடைக்குது. தென் செகண்ட் அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா எஸ்டர்னு பார்க்குறோம். எஸ்டர் காம்பவுண்டுக்குரிய ரீஜன் பார்க்கும்போது 2 ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் பேண்ட் கிடைக்கிது. ஒன்று வந்து என்னதுன்னா 1380லையும், இன்னொன்று வந்து 1050 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ரேஞ்சிலையும் கிடைக்கிது. தென் அப்சார்ப்ஷன் இன் தி ரீஜியன் 1150 to 1070 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் இஸ் மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் டு
சி சிங்கிள் பாண்ட் ஓ ஸ்ட்ரெச்சிங் இன் ஈத்தர்ஸ். அப்போ இந்த ஈத்தர்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய சி சிங்கிள் பாண்ட் ஓ இந்த ரேஞ்சு பூராமே எங்கே கிடைக்குதுன்னா 1150 1070 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வரையும் கிடைக்குது. தென் தேர்டு டைப் ஆஃப் ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது பிலோ 1000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன்ஸில். அப்போ இந்த டைப் ஆஃப் ரீஜியன்ஸில் என்னென்ன காம்பவுண்ட்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகும்னு பார்த்தோம்னா தென் டாட்டோமர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். டாட்டோமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிஸ் ஐசோமர் டிரான்ஸ் ஐசோமர். இப்போ சிஸ் ஐசோமர் பார்த்தோம்னா சிஹெச் பெண்டிங் இஸ் அப்சர்வ்ட் அட் 700 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதில் வந்து என்னது ஸ்ட்ராங் பிக்காக கிடைக்கும். தென் டிரான்ஸ் ஐசோமர் வந்து எங்கே கிடைக்குதுன்னா தென் 970 to 960 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதுலேயும் ஸ்ட்ராங் பிக்காக கிடைக்கும். அடுத்து இன்ஃப்ராரெட் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ஃப்ராரெட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் மாலிகுல்ஸோட வைப்ரேஷன்ஸ் தென் ரேதர் தென் ரொட்டேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நிறையா கிளாஸில் ஒரு மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும்போது தென் அதோட அடிஷ்னலாக தென் என்னது 1000 நம்பர் ஆஃப் ரொட்டேஷனும் அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அந்த மாலிகுல்ஸில் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் இப்போ மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல என்ன செய்யும் மாலிகுல்ஸோட டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ மாலிகுல்ஸோட பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மீ ஈக்குவல் டு மீ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதாவது டைபோல் மொமெண்ட் வந்து என்னன்னா தென் பெர்மனண்ட் 100% இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன இன்ஃப்ராரெட் வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் எக்ஸாம்பிள் ஃபார் HCl மாலிகுல் அப்படின்னு இருப்போம். இதே இது வந்து டைபோல் மொமெண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து என்னது ஐஆர் இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோ நியூக்ளியர் டயடைம் மாலிகுல் எக்ஸாம்பிள் என்னது Cl2 H2 N2 இந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இதில் CO2 அப்படின்னு பார்க்கும்போது இதில் டைபோல் மொமெண்ட் வேல்யூ வந்து என்னதுன்னா 0 இருக்கும். டைபோல் மொமெண்ட் வேல்யூ வந்து என்னதுன்னா 0 இருக்கும். அப்போ டைபோல் மொமெண்ட் வேல்யூ 0 இருந்தோம்னா இந்த இடத்துல என்னதுன்னா ஐஆர் வந்து இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் கார்பன் டை ஆக்சைடில் என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்மட்ரிக்கில் வந்து என்னன்னா சிம்மட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கும்போது தென் வந்து என்னது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஐஆர் இன்ஆக்டிவ். இதே இது வந்து அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோடு பெண்டிங் மோடு அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடில் வந்து என்னது ஐஆர் வந்து ஆக்டிவாக இருக்கும். எதனால் அப்படின்னா தென் அந்த மாலிகுல்ஸை வந்து என்ன செய்யும் இன்டியூஸ் பண்ணி டைபோல் மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது தென் அந்த டைபோல் மொமெண்ட் வந்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். தென் டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது ஐஆர் ஸ்பெக்ட்ரா வந்து என்னது ஆக்டிவ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதில் அந்த ஃபிகரில் கொடுத்துருப்போம். இதில் பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரெச்சிங் நார்மல் கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். இதில் பார்த்த ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாண்ட் லென்த் வந்து என்ன செய்யும் ஈக்குவலாக ஸ்ட்ரெச் ஆகி கம்ப்ரஸ் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லிப்போம் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெச்சிங் மோடில் வந்து டைபோல் மொமெண்ட் வந்து 0 இருக்கிறதுனால ஐஆர் இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் இந்த ஸ்லைடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா கார்பன் டை ஆக்சைடோட அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாண்டு வந்து கம்ப்ரஸ் ஆகும், இன்னொரு பாண்டு வந்து என்ன செய்யும் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன செய்யுது இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் சொல்லும்போது என்ன செய்யும் அந்த டைபோல் மொமெண்ட்டை வந்து என்ன செய்யும் சேஞ்ச் பண்ணும். அப்படி மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது என்ன கிடைக்குது நமக்கு அந்த மாலிகுல்ஸ் வந்து ஐஆர் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரிக்கு கார்பன் டை ஆக்சைடில் பெண்டிங் மோடும் அப்படி தான். தென் என்னது அந்த ப்ளோ தி பிளேன் அபோவ் தி பிளேன் பார்க்கும்போது தென் அந்த மாலிகுல்ஸில் பெண்டிங் மோஷன் நடக்கும்போது என்ன செய்வோம் அந்த டைபோல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது தென் ஐஆர் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் இந்த பெண்டிங் மோட் ஆஃப் CO2ல பார்க்குறோம். தென் அதுக்கு வந்து அந்த டைபோல் மொமெண்ட் அந்த ஸ்பின் மானிக்கை கொடுத்துருப்போம். ஓகே, தேங்க்யூ. என்னப்பா ஆப்பா மணி இது நடுவில்